இப்போ நம்ம பார்க்க போகிறது டொட்டடாய் இதனுடைய ஸ்டோன் ஒர்க்கும் இதனுடைய கட்டிங்கும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப்பில் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது ரவுண்ட் ஸ்டோன் கிடையாது, அதாவது ஸ்ட்ரைட்டாக நீளமாக கட்டிங் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம வந்து நம்ம செயின் நம்ம கோல்டு இதெல்லாம் நம்ம பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த ஸ்டோன் வந்து கட் பண்ணுவாங்க. அந்த கட் பண்ணுற அந்த ஷேப்பு பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டில் அவுட் சைடில் வந்து குட்டி ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி இந்த ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. அதுவுமே அந்த ஸ்டோன் கீழே விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்கு அவ்வளோ வேலைப்பாடு பண்ணியிருக்காங்க. சென்டரில் வந்து க்ரீன் கலரில் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. தெரியுதுங்களா? வச்சு காமிக்கிறேன் நான். ஓகேவா? நல்லா இருக்கா? இது வந்து உங்களுக்கு இது ஒரே கலர் தான். இது வந்து நமக்கு சேஞ்சபிள் மாடல் கிடையாது, அது ஒரே கலர் தான். குவாலிட்டி மேம், குவாலிட்டி அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் காதில் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காது இழுக்குமா அந்த டவுட்லாம் வேண்டாம். ஏன்னா அந்த மாதிரி இருக்காது, அது நான் ஷூரிட்டி கொடுத்துருவேன். நீங்கள் போடுறதுக்கு அழகாக இருக்கும், காதை பிடிச்சி இழுக்காது. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து வாசர்லாம் போடணுன்னு அவசியம் கிடையாது. அது நீங்கள் வந்து ரொம்ப காது உங்களுக்கு ஆல்ரெடி அப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து வாசர் போட்டுக்கிட்டால் நல்லது, ஒரு சேஃபு. மற்றபடி இது வந்து வெயிட் அவ்வளோவா கிடையாது. சரியா? இதனுடைய ப்ரைஸ் வந்து 220. இந்த ஸ்ட்ரெட்டோட ப்ரைஸ் வந்து 220. வேணுங்கிறவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க, ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க. ஓகேவா?